வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தைப்பூசத்தையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் களை கட்டிய திருவிழா. அதிகாலை முதலே குவிந்து முருகனை மனமுருக வேண்டும் பக்தர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் தைப்பூச பெருவிழா. தேர் இழுத்தும் காவடிகள் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடன். வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால்குடம், அலகு குத்தி, காவடி எடுத்து வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழர்களின் தனிப்பெரும் கடவுளாம் முருக பெருமானை போற்றுவோம். தைப்பூசத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து. சென்னையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து தெரிந்தும் தெரியாதது போல பேசுகிறார் ஆளுநர். சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்ற ஆளுநரின் கருத்துக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி. அவர் தெரியாம சொல்றாருங்க, இல்ல தெரிஞ்சும் தெரியாம சொல்றாரு, அப்படிதான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு தெரியுங்க. சென்னை பாதுகாப்பான ஒரு இடம் தான். எல்லா பிள்ளைகளும் இங்க படிக்கிறாங்க. தமிழ்நாடால எல்லா பிள்ளைகளும் இங்க படிக்கிறாங்க. அதனால ஒரு சில நிகழ்வு அங்கிங்க நடக்கிறத வச்சு அந்த ஒரு தகவல் அவங்க சொல்லக்கூடாது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,480க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் மட்டும் 2,160 ரூபாய் வரை உயர்ந்ததால் மக்கள் கவலை. மாநகர போக்குவரத்து கழகத்தில் 600 தாழ்தள மின்சார பேருந்துகள் கொள்முதல். பயன்பாடு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள டெண்டர் கோரியது அரசு போக்குவரத்து கழகம். மார்ச் 10ஆம் தேதி முதல் விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. (2021, 22ஆம் கல்வியாண்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முன்னணி. மத்திய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா 6 மாதங்களில் வழங்க 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களும் இன்று செயல்படும். தைப்பூசத்தையொட்டி பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வரும் நிலையில் விஜய் அடுத்த கட்ட நகர்வு. இலவச வேட்டி சேலை திட்டத்தில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது காந்தி சிறை செல்வார் என்றும் அறிக்கை.
தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தால் அடுத்த நாளே திமுக ஆட்சி இருக்காது. தமிழகம் கலவர பூமியாக மாறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்க எச்சரிக்கை. இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? 69 விழுக்காடை நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? கரூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதால் எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம். 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பே ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. வேலூரில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த 4 மாத சிசு அகற்றம். கர்ப்பிணிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடியை ஆற தழுவி வரவேற்ற பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். மேக்ரான் வழங்கிய இரவு விருந்தில் கலந்து கொண்டார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட எதிர்கால துறைகளில் கவனம் செலுத்தும் திட்டங்களை எதிர்நோக்குகிறேன். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 14 கோடி மக்கள் பாதிப்பு. உணவு பாதுகாப்பு என்பது சலுகை அல்ல, மக்களின் அடிப்படை உரிமை என மாநிலங்களவையில் சோனியா காந்தி பேச்சு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா திடீர் சந்திப்பு. பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடும் என கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி திட்டவட்டம். டெல்லி தேர்தலை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் மத்திய பட்ஜெட். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் குப்பை கிடங்கில் கிடந்த ராக்கெட் குண்டுகள். 7 ராக்கெட் குண்டுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. கண்ணை கவரும் வகையில் வண்ண விளக்குகளால் மின் ஒளியில் ஜொலித்த பொற்கோயில். வானில் வெடித்து சிதறிய பட்டாசுகளை கண்டு ரசித்த பக்தர்கள். பாலஸ்தீனியர்கள் மீண்டும் காசாவில் குடியேற உரிமை இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி. காசாவை தனது கட்டுப்பாட்டில் எடுக்கப் போவதாக கடந்த வாரத்தில் அறிவித்த நிலையில் சர்ச்சை பேச்சு. பென்டகனுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த விவகாரம். நிதி முறைகேட்டை கண்டறிய சிறப்பு அரசு பிரதிநிதியாக எலான் மஸ்கை நியமிக்க அமெரிக்க அதிபர் முடிவு. பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நியூசிலாந்து அணி. தென்னாப்பிரிக்காவை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். காயத்தால் அவதிப்பட்டு வரும் பும்ரா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பெறுவதில் சந்தேகம். பும்ராவின் உடல் தகுதி குறித்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் BCCI இறுதி முடிவு.